நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20D தமிழ் உண்மை செய்திகள். சிவகாசி அருகே அரசு பஸ்ஸை சிறைப்பிடித்த மக்கள். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள ஆலங்குளம் வலையப்பட்டி கிராமத்தில் தெருக்களில் சாலை வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்தனர். மேலும் சேதமடைந்த மேல்நிலை தொட்டியை அப்புறப்படுத்தி விட்டு புதிய மேல்நிலை தொட்டி அமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி வந்தனர். முதலாவது பாடத்திலிருந்து இந்து தொடக்க பள்ளி வரை உள்ளது. மழையின் காரணமாக சகதி காடாக இருக்கிறது. இதனால் பள்ளி செல்லும் மாணவிகள் அவதியடைந்து வந்தனர். மேற்கண்ட பிரச்சினைகளை தீர்க்க கோரி பலமுறை கிராம மக்கள் வெம்பக்கோட்டை யூனியன் அலுவலகத்திலும் கலெக்டர் அலுவலகத்திலும் புகார் செய்தனர். ஆனால் எவ்வித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. வசதிகளை செய்து தர வலியுறுத்தியும் வலையப்பட்டி கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் இன்று சிவகாசியிலிருந்து ஆலங்குளம் அப்பையநாயக்கன்பட்டி செல்லும் அரசு பஸ்ஸை திடீரென சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வலையப்பட்டியில் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டுமென திடீரென பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதித்தது. தகவல் அறிந்து வந்த ஆலங்குளம் சப் இன்ஸ்பெக்டர் அருண்குமார், வெம்பகோட்டை காவல் நிலைய ஆய்வாளர் நம்பிராஜன் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆனந்தகுமார், உமாதேவி, ஆனந்தி சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். நியூஸ் 20D தமிழ் செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் பா. அழகர்சாமி. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 20D தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். 10 கோடி கொடுத்தாச்சுன்னா 10 இடத்துல ரோடு எடுக்க சொல்றாங்க. ஒவ்வொரு கோடி தான் கொடுக்க சொல்றாங்க. இந்த 1 கோடிங்கிறது ஒரு எது சீனியாரிட்டி 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன போல அதை எடுத்துப்பாங்க. அடுத்த பீரியட்ல அந்த 5 வருஷம் வரைக்கும் பணம் கொடுக்க மாட்டாங்க. அந்த